சத்தம் போடுது கத்துறாங்களா காய்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபார்மில் ஃபுல்லாகவே மீன் பிடிச்சாங்க பார்த்துட்டு மிச்சம் லேட்டாக வரல அவ்வளோ சூடு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படியே போய்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நான் போகிற வந்துட்டு சோமாவதி ரோட். இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே யானை பார்க்கணுமே எனக்கு. காய்ஸ் இந்த இடத்துல பாருங்க, இந்த கையில் ரத்தம் வருது உங்களோட குத்திட்டா இல்லையா? அது சிவப்பு அப்படி தான், அந்த சிவப்பு தான் விஷம். விஷம் இவரை பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். மாமா ஹாய் சொல்லுங்க. ஹாய். போன முறை மீன் பிடிச்சி காட்டிருப்பாரு நமக்கு. சுங்கர் பயமா குத்துறது தானே அது. உங்களோட வீடியோ போட்டிருந்தா நிறைய பேர் போட்டிருந்தா அவ்வளோ தெரியுமாமா அப்படின்ட்டு. ரைட் ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் பிடிபட்டு 3-4 மீன் அப்படின்ற ஒரு இடத்துலையும் பாவம். அங்கே ஒரு இடம் இருக்குது, அதுலேயும் பிடி வீசி பார்த்துட்டு பாப்பா மாமாவோட லக் எப்படி இருக்குதுன்னு. தானே பெரிய சைஸ் நான் கேட்ட வந்துட்டு அந்த மாடு சும்மா சப்பி சப்பி அது போய் ஒரு பக்கம் திருப்பி மாறி என்ன செய்யுது அதை படுத்துட்டு ஆல்ரெடி சாப்பிட்டு வயிற்றுக்கு போயிட்டு திருப்பி மாறி என்ன செய்யுது வெளியில கக்கி எடுக்குமா திரும்பி இல்ல திரும்பி சப்ப சப்பா இருட்ட மாறி வரும் வந்து அரைச்சி மரம் திரும்பி போகும். அங்கேருந்து வீசுறாங்க. இப்போ நடுவில் வந்து பபுள்ஸ் வருது நிறைய. காய்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானை வந்து விளையாடிட்டு இருக்குது. காய்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே. இந்த டேஸில் ஃபுல்லாக அட்வென்ச்சராக தான் நான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் வந்துருக்கேன். இந்த டேஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து வீடியோஸ் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஃபார்மில் வந்து 2வது நாள் எங்களோட பண்ணையில். அதில் வந்துட்டு இப்போ ஆப்தின் மாமான்னு சொல்லி நீ பார்த்துருப்பீங்க. சமீமாக்கல்ல ஒரு கொடியில் ஒன்று இருக்குது, கொடியில் வாடின்னு சொல்லுவாங்க இங்கே. ஒரு கபானா ஷேப் அடித்து அதில் வந்துட்டு அந்த டைம் மீனெல்லாம் பிடிச்சி காட்டியிருப்பார். இப்போ அவர் தான் அந்த இடத்துல வலையை நட்டு வந்து மீன் பிடிக்க போயிருக்கிறாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னே வந்து நிறைய மீன்கள் பிடிச்சாங்கலாம். ஆனால் இப்படி போயிட்டு அந்த நிறைய இடங்களில் வந்துட்டு குளம் இது தண்ணி தேங்கி நிற்கிது. அதில் வந்து மீன் பிடிக்கிறது செம்மையாக இருக்கும். அதை பார்க்க போய்த்துட்டு இருக்கிறேன். செம்ம வெயில் காய் செய்யலாம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டுக்கு ரிட்டன் போகணும். ஏன்னா இங்கே இருக்கவே இல்லை, அவ்வளோ சூடாக இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சால் அந்த கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும், நல்லா ஃபன்னாக இருக்குது. நைட்டில் இங்கே ஸ்டே பண்ணலாம், அவ்வளோ சூடு. அதால் வந்துட்டு முந்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல போய் நாங்கள் வலையெல்லாம் போட்டு மீன் பிடிச்சோம். இப்போ இந்த இடத்துல ஒரு குழிமை இருக்குது, ஒரு தோன்றிக்கிறாங்க அப்படியே கோவில். அதில் தண்ணி இருக்கிறதால அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று மாதிரி இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அதேமாதிரி இது வந்துட்டு மாடு போடுறதுக்கான மாட்டுக்காலை, அது வந்துட்டு ஆடு போடுறதுக்கு செஞ்சது. அதில் தான் மாடு டெம்பரரி அங்கால கட்டுறோம் எங்கிட்ட ஃபார்மில் மாட்டெல்லாம். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரவரில் வந்துட்டு இந்த இதில் நிறைய பாம்புகள் இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு சான்ஸ் கிடச்சா பாம்பு வீடு ஒன்று அடிக்கலும். நார்மலாகவே இந்த இடம் வந்து ஃபுல்லாக அப்படியே அழகாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த வெயில் ஓவர் ஆகிறதால ஃபுல்லாக புல்லெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி காஞ்சி போய்த்துருக்கு பாருங்கள், வறண்டு போய்த்து. தூரத்தில் எப்படியான அந்த பூ விலங்குறது நல்லா இருக்குது. பார்ப்போம் என்னென்ன மீன் பிடிக்கிறாங்க. தூண்டலும் போட்டு ஒரு லைடியன் வந்து மீன் பிடிச்சிருக்கிறாங்கனால அந்த இடத்துக்கு நம்ம போகல. இங்கே வந்துட்டு சில நிறைய மீன் மாட்டுன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து வலையை போட்டு தான் பிடிக்கிறாங்க. வலை போட்டு பிடிக்கிறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தூண்டல் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஆனால் டைம் போகும் நல்லாவே. போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சரி கவனம் போகணும், பாம்பு இருக்குது இந்த இடத்துல. அது நைட்டில் இருந்தால் கொஞ்சம் டேஞ்சர், நைட்டில் தானே வெளியாகும். கைஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு, ஃபுல்லாக அந்த பூ இருக்குது சென்சுனால வழியாக்கி வச்சுருக்கிறாங்க. போய்த்து இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குதான். சூப்பர். என்ன இருக்குதா மீன்? எங்கே யார் பிடிக்கிற? நீங்கள் எல்லாம் மற்றவரா? கிண்டியா மாமாவா? இது என்ன மீன் பிடிச்சிங்களா? இவரை பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். மாமா ஹாய் சொல்லுங்க. ஹாய். போன முறை மீன் பிடிச்சி காட்டிருப்பார் நமக்கு. அதுபோல் எனக்கு கிண்ணியா மாமா, கிண்ணி ஆனால நான் அப்படியா? அது என்ன மீனா கம்பா? சுங்கானு பயமா குத்துறதானே அது?
இந்த துடிக்குது. ஆ பரவாயில்ல, 2 சரி மாட்டிருக்குது. எந்த ஒன்று இருக்குது சுங்கான் மீன் சொல்ற பாருங்க. சுங்கான் மீன் 1 2 3 வேறு என்ன 3 மீன் இருக்குது. கம்முன்னு தள்ளி வரல அப்படியா? கம்பு சட்டி விட்டு அந்த துடிக்கு தாங்க பாருங்க எவ்வளோ அந்த இடத்துல. அது எரும மாடு அடிக்கிற ஒரு 3 கிட்ட இருக்குது தானே? 2 ஆ சூட்டுக்கு தண்ணி தேடி தான் படுப்பாங்க. செம்ம சூடு, வெயிலெல்லாம் அப்படி வெயில். குத்தாதா சத்தம் போடுது கத்துறாங்களா? இந்த ஒரு பிடிக்கிறார குத்தல் இவருக்கு சிஸ்டம் இருக்கோ? மாமா நீ ஒன்று பிடிக்கும் அவருக்கு பயம். இந்த கையில ரத்தம் வருது உங்களோட குத்திட்டா இல்லையா? அது சிவப்பு அப்படிதான், அந்த சிவப்பு தான் விஷம். விஷம். ஓகே முள்ளு முடிக்கல முள்ளு குடிக்க தேவை. வேற என்ன முள்ளு முடிக்க தேவை? இது பெருசு ஒன்று நல்ல முள்ளு முறிக்கணுமா? முள்ளை உடைக்கணும். மசாலா தான் கூட நான் மரியா காட்டிட்டு இருந்தான். ஒரு நாளை கூட நம்ம போய் கடுங்கனால. ஓ சரி சரி சரி. இந்த ஐயில இருக்கு வீசினா அப்பா எதுல நம்மள அங்க இல்லையா? அதுல போய் வீசுவோமா? போகல. ஓகே உங்களுக்கு வாங்கி தந்து தான் போகிறோம். உங்களுக்கு தரான் போல. அது சரி. சின்ன மீன் அதான் நல்லா இருக்குது பொரிச்சா. அன்னைக்கு பொரிச்சு தந்தாங்க, நல்லா இருந்துச்சு. வெங்காயம் எல்லாம் போட்டு. பாப்போம் மாமாட்ட லக்க பாப்போம் இன்னைக்கு. வேறு கிண்ணலில் வேறு யாசை ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா பார்க்குற வியூவர்ஸ் மாதிரி இருந்தால் கமெண்ட் அடிங்க. அதில் தெரிஞ்சா உங்களோட வீடியோ போட்டுருந்தா நிறைய பேர் போட்டிருந்தா அவ்வளோ தெரியுமா அப்படின்ட்டு. ஓகே சிஸ்டம் தாங்க இதான் சேர்த்து கழுவிட்டு தண்ணியில் கோல் எடுத்தாங்களா? உங்களோட ஊரில் இருந்தா அப்படியோ? அடுத்து இன்னொன்று அந்த கண்ணு குட்டிக்கு அந்த பால் போத்தலில் இது குடிக்கிறீங்க பால் கொடுத்த அதுக்கும் போட்டோம். அந்த அங்கிளுக்கு போட்டிருந்தோம். ரைட் விடணும். வலை கீழே போகணும் என்ன? ரைட் ரைட் ரைட். ஓ அது கீழே இறங்க மேலேருந்து வீசினா சரி. அப்போ இறங்க போகிற சத்தத்துக்கு ஓடாதா? அடிக்கிற சுட்டு நாங்களும் அதுபோல் மாதிரி தண்ணியில் படுத்து தான் நல்லா இருக்குது. இந்த அவ்வளோ சூடு. நிறைய அடிச்சு பாரு அந்த படுக்கையில தான் ஒழும்புவாங்க. ஒழும்புற என்னதுக்கு? வலசுல படம்னா அந்த இதுக்கு வேலை விழும்பா அவன் போக முடியும். வாங்க போக. ரைட் ரைட் ரைட். அதில் இருக்கிற என்ன ஈயமா என்னமோ ஈயம் தானே? அது இப்படி வளர்ச்சி கீழே நிலத்து அந்த அப்படி நிலத்தில் படும் பட்டதை பொறுத்து தான் அந்த மீன் அவ்வளோ மாற்றுறது. பாப்பா மாமாவோட லக்க எப்படி இருக்குதுன்னு. அந்த வலையை தொட்டு பார்க்க சொல்கிறாங்க. அது வலை பேசுதான்னு சொல்கிறாங்க. அது விளங்குமா? அதில் தாள் பாப்பா கொஞ்சம் இழுத்து பாருங்க ஆடு இழுத்து பார்க்க நடுங்க கோவில். என்ன இருக்கா லைட்டா எனக்கு அந்த வேலை தெரியா.
பாப்பா எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு. அந்த நிறைய இது வருது அவடத்துல நுர வருது, பபிள்ஸ் வருது நிறைய. ரைட் ரைட் அங்கே. ஓகே மீன் எடுக்க போகிறாங்க பாப்பா. எனக்கு இன்னும் மாமாட்ட சான்ஸ் எப்படின்னு. ஆனால் சமீபமா வீசினா பாட்டும் குயிக்கா. உங்களோட அந்த பனிய கயத்தில் குளத்தில் இல்லையா இருக்கா? கம்பு அதில் சாணம் போய் வருது. அந்த பெருசு ஒன்று பெருசு துடிக்குது பெரிய மீன். மீன் கொஞ்சம் மாட்டேரி இது அங்கே போகிறேன். இது இல்லைங்க இது இது அது வீராலண்ணே. இதுதான் வீரா. ரைட் ரைட் இது தானே பெரிய சைஸுக்கு மாட்டுக்கு தானே சொல்கிறேன், ஆணுக்கு சொல்கிறியா? சும்மா சைஸ் சைஸ் வந்து நாம்பர் என்ன குட்டி நல்லா கிடைக்கிறேன். பரவாயில்ல இப்படி சரி மாட்டுது ஒவ்வொரு ட்ரிப்புக்கும். விழுத்தர விராலனை விழுந்துரு போல வெயிட். இப்போ ஒரு 3 நாள் மீன் மாட்டுருக்கு இருந்தா இந்த ஒன்று இது அந்த மீன் ஜாதி பொறிச்சு தின்றதுக்கு செவட்டை சை அந்த மாதிரி ஜாமான். அவ்வளோ போயிட்டு ஒரு இதில் ஸ்டோக் ஆகுது. இப்போ காய்ஸ் நான் கேட்ட வந்துட்டு அந்த மாடு சும்மா சப்பி சப்பி மாண்டு அது போய் ஒரு பக்கம் இதாக திருப்பி மாறி என்ன செய்யுது அதை படுத்துட்டு திருப்பி ஆல்ரெடி சாப்பிட்டு வயிற்றுக்கு போயிட்டு நிறைஞ்சாலும் திருப்பி மாறி என்ன செய்யுது வெளியில கக்கி எடுக்குமா திரும்பி இல்லை திரும்பி சப்ப சப்பா இருட்ட மாறி வரும் வந்து அரைச்சி மரம் திரும்பி போகும் போய் தான் வரும். சப்பாம இதாகினா அவருக்கு செவிப்பாடு இல்லை செவிப்பாடில் அப்படியே பவுல் ஊயின மாதிரி. ஓகே ஓ சிஸ்டம் சொல்லலாம் கைஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தால் கமெண்டில் போடுங்க. போய் தான் நாங்களும் சர்ச் பண்ணி பார்க்கணும் ChatGPTயில். இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படி இதால் வந்து அங்கால போய் அங்கேருந்து வீசுகிறாங்க. இப்போ நடுவில் வந்து பபிள்ஸ் வருது நிறைய. அதில் இப்போ அதில் மீன் பிடிச்சிட்டு மேலே அந்த வியூவை பாருங்கள், அந்த குளத்தடையும் இந்த பூடையும் செமையாகி. டைம் தான் கொஞ்சம் கேஸ் இல்லாட்டி மார்னிங் டைமில் வச்சுருந்தா நல்லா இருந்துக்கும். பாப்போம் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு எங்களுக்கு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயல் வெட்டிட்டாங்க. இப்போ எகெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வயல் வயல் செஞ்ச அந்த இடமெல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃபுல்லாகவே. இந்த இது வயல் வெட்டினதால் வந்து தண்ணி பேச விட மாட்டாங்க வாய்க்கால். இப்போ தான் விட்டுக்கிறாங்க, அதால் செம்ம சூடுங்கல்ல. வியூ வேறு லெவலில் இருக்கு கைஸ். தண்ணி இந்த குளம் இதுக்கு மீன் தின்றதும் இல்லை. நாங்கள் பெருசாக பொறிச்சு தந்த மட்டும் சில மீன் தின்ற அவ்வளோதான். இது கீரி மீன் செம்மையாக இருக்குது. அடுத்து வீட்டில் செய்வாங்க தலைப்பத்துன்னு சொல்லி, அதுவும் நல்ல டேஸ்ட். அதுதான் ட்ரை பண்ணது ஒரு ஃபண்ணுக்கு வர வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மரத்தில் நிறைய அந்த தூக்கணங்குருவி கூடல் இருக்குது. நிறைய எல்லா விளாக்லையும் பார்த்துருப்பீங்க. எப்படியும் ஒரு தூக்கணங்குருவி கூட காட்டிருப்பேன். அது இந்த காட்டு பாதைக்கு வந்தது போல தான் வந்துட்டு இதெல்லாம் அடிக்கடி கண்டு பாருவேன். பா லட்டாய் வச்சு இந்த இடத்துல என்ன மீன் நிறைய மாற்றிக்குது பாப்போம். தூக்கி காட்டுக்க போலே இருக்குது என்ன பிடிச்சது. இப்போ லாஸ்ட்டாகவே காட்டுறோம் எவ்வளோ மீன் வந்திருக்கேன். டோட்டல் கவுண்ட்டை காட்டுறோம்னாங்க. அந்த இடத்துலேருந்தே பபிள்ஸ் வருது பெரிய பெரிய ஐஸ். கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் பிடிபட்டுருக்குது, 3-4 மீன் அப்படின்ற ஒரு ட்ரிப்லேயும். பாவம் அங்கே ஒரு இடம் ஒன்று அதுலேயும் பிடி வீசி பார்த்துட்டு மீன் கிடைச்சா அப்படியே வீட்டில் போடுறேன். நான் பிடிச்சி வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அந்த பேக்கு
பாவம் அந்த இடத்துல திருப்பியும் வீசுகிறாரு வலையை. நான் வந்துட்டு போகிறேன் இந்த இடத்துலேருந்து. ஏன்னா பசி இன்னும் சாப்பிடல. மார்னிங் பெட்டிஸ் ஃப்ரெண்ட் எடுத்து வந்தார் யாருன்னு என்கிட்ட சாதிக்கலாமா ஜவாங்கீர். அதனால் அதேமாதிரி சாப்பிட்டு தான் இருந்தேன். இப்போ டைம் வந்துட்டு 3 மணி ஆகுது. இன்னும் பால் சாப்பாடு செய்யல. மாமா என்னமோ குக் பண்ணிட்டு இருக்காரு. போயிட்டு அப்படியோ அதையும் சாப்பிட்டு ஃபார்மலு பின்னுக்கு போயிட்டு தேன் போட்டு தேன் இருக்குதான்னு சொல்லி நீ தேன் விட்டு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த 2 பொடியும் மறுமையால் வேலை செய்கிறேன். அதனால் இப்போ அவங்கள போய் தூங்க விட்டுருக்குது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. பகல் வேலையை முடிச்சுட்டு தூங்கி நோத்தில் எலும்போ 1/2 ஹவரில் இருக்கிறதுக்கு போகிறோம். அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு பின்னுக்கு செக் பண்ணுவோம். தேன் இருந்துச்சுன்னா இன்றைக்கும் தேன் வெட்டி ஆரம்பிப்போம். இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. அது இப்போயும் ஒரு எடுத்துன்னு செம்ம டேஸ்ட். அது வேறு லெவலுக்கு கடையில் அந்த பொட்டிலில் வாங்கி தின்ற மாதிரி எல்லாம் இல்லை. இது ஒரிஜினலாக நாங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறோம். அந்த வீடியோவில் எடுத்து ட்ரை பண்ண போல் ஃப்ரெஷ்ஷாக செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அடுத்தது பெரிய அளவில் எங்களுக்கு தின்னவுமேலாம் லைட்டாக ஒரு ஃபன்னுக்கு ஒரு சின்ன பீஸ் ஒன்று எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறேன். எல்லோரும் வெயிட்டிங் இப்போ தேன் வர வரைக்கும். காய்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபார்மில் ஃபுல்லாகவே மீன் பிடிச்சாங்க. பார்த்துட்டு மிச்சம் லேட்டாக வரல, அவ்வளோ சூடு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படியே போய்த்துட்ருக்கிறேன். நான் போகிற வந்துட்டு சோமாவதி ரோடு. இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே யானை பார்க்கலுமே எங்களுக்கு. அது இனிமேல் வந்துட்டு யானை ரோடுக்கு வர டைம். ஃபுல்லாகவே கார்னு வளர்க்குற ரோடு இருக்குது, ஆஃப் ரோட். பைக் ரைட் பண்ணால் சேம் அதாவது நான் பைக் எடுத்து வரேன். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. போகிற வரல யானை இருந்துச்சுன்னா அதையும் காட்டிட்டு போகிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அட்வென்ச்சரோட. காய்ஸ் இப்போ நான் போகிற ரோடு இதுதான். பாருங்க, மயில் தோகை விரிச்சு நிற்கிது. அதே போல் இந்த இடத்துல வந்துட்டு யானையால் ரோடுக்கு வர இடம் தானே இது. சில இடத்துல துரத்தி வரும்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன துண்ணை தான் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சர். தாண்டம்னு சொன்னால் ஈஸியாக எங்களுக்கு போயிடும். இப்போ அவ்வளோ டாக்காக இருந்தாலும் இது வர டைம். காய்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானை வந்து விளையாடிட்டு இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு யானை நிற்கிது. இதில் நான் நிற்கிற பிளேஸ் தான் வந்துட்டு யானை க்ராஸ் பண்ணுற இடம். அதில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு யானை நிற்கிது பாருங்கள். அதே போல் அந்த சைடில் ஒன்று இருக்குது. அது மேலே ஒரு பாலம் ஒன்று இருக்குது, பிரிட்ஜ் ஒன்று. அங்கேருந்து பார்த்தோன்னு சொன்னால் நல்ல வேலைங்க மேலுக்கு. ஆல்மோஸ்ட் இருட்டாகிட்டு இப்போ நல்லாவே 6 o'clock ஆக போகுது. 7 நாளும் அவசரமாக போகணும்னா நல்லம். அதால் அந்த பாலத்துக்கிட்ட போகணும். இந்த இடத்துல பாருங்க மூணியான காய்ஸ் இந்தியோட வேற லெவல் தான். நான் வந்துட்டு சோமாத்தி எலிஃபென்ட் வியூ பாயிண்ட் சொல்லலும் அவ்வளோ அவசரம் கீழே இருந்து நிலத்துலேருந்து. அதில் பாருங்கள் இந்த இடத்துல நார்மலாக ஷோரை பார்க்கல. எனக்கு இந்த இடத்துல வந்து நின்று பார்த்தேன்னா யானை அந்த இடத்துல தான் நான் காட்டினேன். அதில் பின் பக்கம் தான் வந்துட்டு நான் வந்து காட்டியிருப்பேன். 2 யானை நின்றுச்சு. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் கூட்டமாகவே நிற்கிது. ஜூம் ஆகுது இல்லை அவ்வளோ தூரம். காய்ஸ் அந்த இடத்துல பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 யானை கிட்ட நிற்கிது. காய்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே. இந்த டேஸில் ஃபுல்லாக அட்வென்ச்சராக தான் நான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த தேன் எடுத்தேன் போய் ஃபார்மில். அதையும் எடுத்து நான் போய்த்துட்ருக்கிறேன். அதோட இன்றைக்கு ஃபுல்லாக மீன் பிடிச்சது போகிற பைக் ரைடு ஒன்று வந்திருக்கிறோம். சோமாவதி காட்டு அந்த பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் வந்து நிற்கிது இந்த இடத்துல. ட்ரோனில் இருந்தால் கொஞ்சம் ஃப்ளை பண்ணி பார்க்கிறோம், செம்மையாக இருக்கும். என்ன செய்ய ட்ரோன் கொண்டு வரல. அது நான் தனியாக வந்ததால் லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு பின்னுக்கு அந்த பேக் ஹிமாஸ் ப்ளூவும் வரல. அதால் போய்த்துட்ருக்கிறேன். இந்த டைம் நல்லா கைஸ். இது வந்துட்டு கோல்டன் ஹவுஸ். வானமெல்லாம் சும்மா அவ்வளோ நல்லா இருக்குது. ஹோயாஸ் வீடியோ பாருங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வ்ளாக்ஸ் தான் பிளான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் தந்துருக்கேன். இந்த டேஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு வீடியோஸ் கொஞ்சம் ஓடிட்டுருக்குது. இந்த சேனல் மிஷாவில் நான் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். அதில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சேனல் பிக்கப் ஆகுது. உங்களோட சப்போர்ட் தந்துட்டு இருங்க. எனக்கு மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள்.